என் பெயர் அருண். சிறு வயதிலிருந்தே எனக்கு உறவுகள் மற்றும் வளர்வது பற்றி நிறைய ஆர்வம் இருந்தது. இது எனக்கும் எனது பள்ளித் தோழிக்கும் நடந்த உண்மை சம்பவம். இந்த சம்பவம் நான் பள்ளியில் படிக்கும்போது நடந்தது. நானும் நிருவும் நெருங்கிய நண்பர்கள் இல்லை, ஆனால் ஒரே வகுப்பில் இருந்ததால் பேசிக்கொள்வோம், ஒருவரையொருவர் அறிவோம். அவள் மிகவும் அழகாக இருந்தாள். அவளை நிறைய பேர் கவனிப்பார்கள். பள்ளியில் நான் அடிக்கடி அவளை பார்ப்பேன், அவளுடைய அழகை ரசிப்பேன். சில நேரங்களில் அவள் அதை கவனித்து முறைத்து பார்ப்பாள், நான் உடனே பார்வையை திருப்பிவிடுவேன். போக போக நான் கொஞ்சம் தைரியமாக அவளை பார்க்க ஆரம்பித்தேன். அவள் பார்த்தாலும் கூட. முதலில் அவள் முகம் சுளித்தாள், ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு சிரிக்க ஆரம்பித்தாள். இதை நான் ஒரு நல்ல அறிகுறியாக எடுத்துக்கொண்டு அவளுடன் நெருங்கி பழகலாம் என்று நினைத்தேன். நான் ஆர்வத்துடன் அவளிடம் பேசினேன். முதலில் அவள் வெட்கப்பட்டாள். பின்னர் இரவில் பேசும்படி கூறி தனது தொலைபேசி எண்ணை கொடுத்தாள். அதன் பிறகு எங்கள் நட்பு வளர்ந்து அரட்டை அடிக்கும் அளவுக்கு முன்னேறியது. இப்படியாக ஒருநாள் தொலைபேசியில் கதைக்கும்போது திங்கட்கிழமை தனது வீட்டிற்கு வருமாறு அழைத்தாள். ஏனென்றால் திங்கட்கிழமை எங்களுக்கு விடுமுறை நாள். நானும் ஆவலுடன் திங்கட்கிழமைக்காக காத்திருந்தேன். திங்கட்கிழமைக்காக காத்திருக்கும்போது நான் மிகவும் பதட்டமாகவும் அதே நேரத்தில் உற்சாகமாகவும் இருந்தேன். நிருவின் வீட்டில் என்ன நடக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அவள் என்னை உண்மையில் அங்கே வரச் சொன்னாளா? ஒருவேளை நான் எல்லாவற்றையும் தவறாக புரிந்து கொண்டேன். ஒருவேளை அவள் என்னை அங்கே வரச் சொல்லவில்லை. இந்த எண்ணங்கள் எல்லாம் என்னை பயமுறுத்தின. அந்த விடுமுறை நாள் மட்டும் தாமதமாக வந்தது போல் உணர்ந்தேன். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் மிகவும் மெதுவாக சென்றன. ஒவ்வொரு மணித்துளியும் ஒரு யுகமாக கழிந்தது. நான் என்னுடைய அறையில் தனியாக இருந்தேன். ஜன்னலின் வழியே வெளியே பார்த்தேன். வானம் மேகமூட்டத்துடன் இருந்தது. அது என் மனநிலையை பிரதிபலிப்பது போல் இருந்தது. என் மனதில் 1000 கேள்விகள் எழுந்தன. நிரு ஏன் என்னை அழைத்தாள்? நாங்கள் என்ன பேசுவோம்? என்ன சாப்பிடுவோம்? பிரியா அங்கே இருப்பாளா? அவளை நான் எப்படி எதிர்கொள்வேன்? இந்த மாதிரியான எண்ணங்கள் என் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தன. ஒவ்வொரு முறையும் என்னுடைய மொபைல் போன் ஒலிக்கும் போதும் அது நிருவின் அழைப்பாக இருக்குமோ என்று நினைத்து பதற்றத்துடன் பார்ப்பேன். ஆனால் அது ஒவ்வொரு முறையும் வேறொருவரின் அழைப்பாக இருக்கும். என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் எங்கோ வெளியே சென்று சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் நான் நிருவின் அழைப்பிற்காக காத்திருந்தேன். நான் என்னுடைய நண்பர்களிடம் நிரு என்னை வீட்டிற்கு அழைத்திருப்பதை பற்றி சொல்லலாமா என்று கூட யோசித்தேன். ஆனால் வேண்டாம் என்று முடிவு செய்தேன். ஒருவேளை அது சரியாக அமையாமல் போனால் அவர்கள் என்னை கிண்டல் செய்வார்கள். அதனால் இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லாமல் எனக்கேள் வைத்துக்கொண்டேன். நான் ஒவ்வொரு நிமிஷமும் திங்கட்கிழமை எப்போது வரும் என்று காத்திருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை இரவு நான் தூங்க முயற்சி செய்தேன். ஆனால் தூக்கம் வரவில்லை. கண்கள் மூடினாலும் நிருவின் முகமே என் கண்முன் வந்து சென்றது. அவளுடைய சிரிப்பு, அவளுடைய கண்கள் எல்லாம் என்னை வாட்டியது. நான் பல கதைகளை யோசித்துக் கொண்டிருந்தேன். நிருவின் வீட்டில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிரியாவிடம் என்ன பேச வேண்டும் என்று பலமுறை நினைத்து பார்த்தேன். ஒருவேளை நிரு என்னை விரும்பினால் என்ன செய்வது? நான் அவளை விரும்புகிறேனா? இந்த கேள்விகள் என் தூக்கத்தை கெடுத்தன. திங்கட்கிழமை காலை நான் வழக்கத்தை விட சீக்கிரமாகவே எழுந்தேன். அலாரம் அடிப்பதற்கு முன்பே கண் விழித்து விட்டேன். நான் உடற்பயிற்சி செய்துவிட்டு குளித்துவிட்டு தயாரானேன். என்ன உடை அணிவது என்று ஒரு பெரிய குழப்பமே இருந்தது. பல உடைகளை மாற்றி மாற்றி போட்டு பார்த்தேன். கடைசியாக ஒரு நீல நிற சட்டை மற்றும் ஜீன்ஸ் அணிவது என்று முடிவு செய்தேன். நிருவுக்கு நீல நிறம் பிடிக்கும் என்று நினைக்கிறேன். பிரியாவுக்கு எந்த நிறம் பிடிக்கும் என்று எனக்கு தெரியாது. நான் காலை உணவு சாப்பிடக்கூட விரும்பவில்லை. எனக்கு பசியே இல்லை. என் வயிறு பட்டாம்பூச்சிகளைப் போல் படபடத்தது. நான் ஒரு சிறிய ஆப்பிளை மட்டும் சாப்பிட்டேன். நேரம் நகராமல் நின்றுவிட்டது போல் உணர்ந்தேன். என்னுடைய வீட்டின் கடிகாரத்தை திட்டிக்கொண்டே இருந்தேன். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டேன். நான் வீட்டிலிருந்து சரியான நேரத்திற்கு முன்னதாகவே கிளம்பினேன். நான் சீக்கிரமாக சென்று அவளை காக்க வைக்க விரும்பவில்லை. நான் அவளுடைய வீட்டை நோக்கி நடந்தேன். ஒவ்வொரு அடியும் ஒரு சவாலாக இருந்தது. நிருவின் வீட்டை நெருங்கியதும் என்னுடைய இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. கைகள் வியர்வையால் நனைந்தன. இதுதான் அந்த தருணம் என்று எனக்குள் நினைத்துக்கொண்டேன். வீட்டின் முன்பு நின்று ஒரு ஆழமான மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டேன். அதன் பிறகு அழைப்பு மணியை அழுத்தினேன். கதவு திறக்கப்படுவதற்காக காத்திருந்த அந்த சில நொடிகள் எனக்கு ஒரு யுகமாக தோன்றியது. என் மனதுக்குள் எண்ணாயிரக்கணக்கான எண்ணங்கள் மின்னலாய் வந்து சென்றன. அவள் என்ன சொல்லுவாள்? அவள் என்னை எப்படி வரவேற்பாள்? பிரியா எப்படி இருப்பாள்? நான் தயாரா? அவர்கள் என்னை விரும்ப மாட்டார்களோ? ஒருவேளை இது ஒரு தவறான முடிவோ? கதவை திறந்து நிரு இல்லை, பிரியா என்ற பெண். அவள் நிருவைப் போலவே அழகாக இருந்தாள். அவள் ஒரு புன்னகையுடன் என்னை வரவேற்றாள். ஹாய் அருண், நான் பிரியா, நிருவின் தோழி. உள்ளே வா, நிரு உனக்காக காத்துட்டு இருக்கா என்று சொன்னாள். அவள் மிகவும் நட்பாக இருந்தாள். உள்ளே சென்றேன். வீடு மிகவும் சுத்தமாகவும் அழகாகவும் இருந்தது. நிருவும் பிரியாவும் சோபாவில் உட்கார்ந்து இருந்தார்கள். நிரு, அருண், உனக்கு பிரியாவை தெரியுமா? நாங்க ஒரே பள்ளியில தான் படிக்கிறோம் என்று சொன்னாள். பிரியா, ஹாய் அருண், உன்னை சந்தித்ததில் சந்தோஷம். நிரு உன்னை பத்தி நிறைய சொல்லிருக்கா என்று சொன்னாள். நான் கொஞ்சம் தயக்கமாக சிரித்தேன். நிரு, நீ உட்காரு அருண், நான் உனக்கு ஜூஸ் கொண்டு வரேன் என்று சொன்னாள். நிரு ஜூஸ் எடுக்க சென்றபோது பிரியாவும் நானும் பேச ஆரம்பித்தோம்.
அவள் பள்ளி படிப்பை பற்றி விசாரித்தாள். நான் என் பிடித்த பாடங்களை பற்றி சொன்னேன். பிரியா என்னை சகஜமாக உணர வைத்தாள். அவளுடைய நகைச்சுவையான பேச்சினால் என் பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். நிரு ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தாள். நாங்கள் மூவரும் ஜூஸ் குடித்துக்கொண்டே பேச ஆரம்பித்தோம். நிருவும் பிரியாவும் சின்ன வயதிலிருந்தே தோழிகள். அவர்கள் பள்ளி அனுபவங்களை பற்றி நிறைய கதைகள் சொன்னார்கள். நான் அமைதியாக அவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன். பிறகு அவர்கள் என்னை பற்றியும் கேள்விகள் கேட்டார்கள். நான் என் குடும்பத்தை பற்றியும் என் விருப்பங்களை பற்றியும் சொன்னேன். உனக்கு என்னவாக வேண்டும் என்று ஆசை அருண் என்று நிரு கேட்டாள். நான் ஒரு இன்ஜினியர் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். விஞ்ஞானம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று நான் பதிலளித்தேன். வாவ், அது ரொம்ப சூப்பரான ஆசை. எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை என்று நிரு சொன்னாள். பிரியா, எனக்கு ஒரு பெரிய எழுத்தாளர் ஆகணும்னு ஆசை. கதைகள் எழுதுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றாள். நாங்கள் மூவரும் எங்கள் எதிர்கால கனவுகளை பற்றி பேசிக்கொண்டோம். அது மிகவும் உற்சாகமாக இருந்தது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருந்தது. ஆச்சரியமாக இருந்தது. மதிய உணவு நேரம் வந்ததும் நிருவும் பிரியாவும் எனக்காக சாப்பாடு பரிமாறினார்கள். சாப்பாடு மிகவும் சுவையாக இருந்தது. உனக்கு இந்த சமையல் பிடிச்சிருக்கா அருண் என்று பிரியா கேட்டாள். ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கு. நிருவும் நீயும் சூப்பரா சமைக்கிறீங்க என்று நான் சொன்னேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் சமைச்சோம் என்று நிருசரித்துக்கொண்டே சொன்னாள். சாப்பிட்டு முடித்த பிறகு நாங்கள் விளையாட ஆரம்பித்தோம். அவர்கள் நிறைய விளையாட்டுகள் வைத்திருந்தார்கள். நாங்கள் கேரம் போர்ட் விளையாடினோம். பிரியா கேரம் போர்டில் ரொம்ப நன்றாக விளையாடினாள். அவள் நிருவையும் என்னையும் தோற்கடித்தாள். பிறகு நாங்கள் வீடியோ கேம் விளையாடினோம். அதில் நான் கொஞ்சம் நன்றாக விளையாடுவேன். அதனால் நான் நிருவையும் பிரியாவையும் ஜெயித்துவிட்டேன். விளையாடும்போது நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தோம். பிரியா நிறைய ஜோக் சொன்னாள். நாங்கள் வயிறு வலிக்க சிரித்தோம். நாங்கள் விளையாடிக் கொண்டிருக்கும் போது வானம் இருட்ட ஆரம்பித்தது. சூரியன் மறைய தயாராக இருந்தது. மாலை நேரம் நெருங்கியதும் நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தது. நிரு மற்றும் பிரியாவுடன் இருந்தது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நான் கிளம்புகிறேன் நிரு. பிரியா, என்னை அழைத்ததற்கு நன்றி என்று நான் சொன்னேன். பரவாயில்லை அருண், நீ வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாம அடிக்கடி இப்படி சந்திக்கலாம் என்று நிரு சொன்னாள். ஆமாம் அருண், உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நீ ரொம்ப நல்ல பையன் என்று பிரியா சொன்னாள். நான் அவர்களிடம் கை குலுக்கிவிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தேன். என் மனம் சந்தோஷத்தால் நிறைந்திருந்தது. அந்த நாள் என் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாளாக இருந்தது. நிருவும் பிரியாவும் எனக்கு நல்ல தோழிகளாக கிடைத்ததற்கு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அவர்களுடைய நட்பு எனக்கு ரொம்ப முக்கியம். வீட்டிற்கு நடந்து போகும் வழியில் நான் நிருவையும் பிரியாவையும் பற்றி யோசித்துக்கொண்டே சென்றேன். அவர்கள் எவ்வளவு நல்லவர்கள், எவ்வளவு அறிவாளிகள் என்று நினைத்து ஆச்சரியப்பட்டேன். எங்கள் நட்பு மேலும் வலுவடையும் என்று நம்புகிறேன். வீட்டிற்கு வந்ததும் நான் குளித்துவிட்டு சாப்பிட்டேன். பிறகு மொபைலை எடுத்து நிருவுக்கும் பிரியாவுக்கும் ஒரு நன்றி செய்தி அனுப்பினேன். அவர்கள் உடனே பதில் அனுப்பினார்கள். நிருவும் பிரியாவும் சேர்ந்து ஒரு குழு குறுஞ்செய்தி அனுப்பினார்கள். அதில் நாங்கள் நாளை பள்ளியில் சந்திக்கும் போது என்ன செய்யப் போகிறோம் என்று திட்டமிட்டோம். பிறகு நிரு என்னை தொலைபேசியில் அழைத்தாள். நாங்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக பேசினோம். பிரியாவும் தொலைபேசியில் எங்களுடன் பேசினாள். நாங்கள் சினிமாவுக்கு போகலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தோம். நாட்கள் செல்ல செல்ல நானும் நிருவும் பிரியாவும் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக மாறிவிட்டோம். நாங்கள் எல்லா விஷயங்களையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டோம். பரீட்சைகளில் உதவி செய்தோம். விளையாட்டுகளில் பங்கு கொண்டோம். ஒருவருக்கொருவர் வீட்டுக்கு சென்று சந்தோஷமாக நேரம் செலவழித்தோம். நிருவும் பிரியாவும் என்னை நன்றாக புரிந்து கொண்டார்கள். நானும் அவர்களை நன்றாக புரிந்து கொண்டேன். நாங்கள் ஒருவருக்கொருவர் பலமாகவும் ஆதரவாகவும் இருந்தோம். நிருவின் மற்றும் பிரியாவின் நட்பு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. நான் முன்பை விட சந்தோஷமாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தேன். நாங்கள் மூவரும் சேர்ந்து நிறைய குறும்புகள் செய்தோம். ஒரு நாள் நாங்கள் பள்ளிக்கு போகாமல் சினிமாவுக்கு போய்விட்டோம். இன்னொரு நாள் நாங்கள் ஆசிரியைக்கு ஒரு பொய்யான கடிதம் எழுதினோம். நாங்கள் செய்யும் குறும்புகளை நினைத்து சிரித்துக்கொண்டே இருப்போம். இன்று வரை நிருவும் பிரியாவும் நானும் நல்ல நண்பர்களாக இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் வளர்ந்து பெரியவர்களாகிவிட்டோம். ஆனால் எங்கள் நட்பு இன்னும் அப்படியே இருக்கிறது. நாங்கள் ஒருவருக்கொருவர் வாழ்க்கை துணையாக இருக்கிறோம். நிரு ஒரு டாக்டராக வேலை செய்கிறாள். பிரியா ஒரு எழுத்தாளராக வேலை செய்கிறாள். நான் ஒரு இன்ஜினியராக வேலை செய்கிறேன். நாங்கள் அனைவரும் எங்கள் தொழிலில் சிறந்து விளங்க கடுமையாக உழைக்கிறோம். நாங்கள் அடிக்கடி சந்திப்போம். பழைய நினைவுகளை பற்றி பேசுவோம். அந்த திங்கட்கிழமை எனக்கு ஒரு மறக்க முடியாத நாளாக இருந்தது. அந்த நாள் எங்கள் நட்பின் ஆரம்பம். எதிர்காலத்தில் எங்கள் நட்பு இன்னும் வலுவடையும் என்று நம்புகிறேன். நிரு, பிரியா ஆகிய இருவருமே என் வாழ்வில் கிடைத்த பொக்கிஷங்கள்.